வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய ஃபைனலான கட் ஆஃப் என்னவாக இருக்கும், முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, ரிசல்ட் மற்றும் சிவி லிஸ்ட் இதெல்லாம் என்ன தான் நடக்குது, இதை பற்றி எல்லாமே வீடியோவில் உங்களுக்காகவே நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷால் பி based on claim made a candidate online application upload document. ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷனில் என்ன அப்லோடில் டாக்குமெண்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட்டு முதற்கட்டமாக வெளியிடுவாங்க அப்படின்றத குறிப்பிட்டே சொல்லிட்டாங்க. ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு இதில் தாங்க வெளியிட போகிறாங்க. முதற்கட்ட ப்ரொஃபஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு இதை வெளியிட போகிறாங்க. ஸோ இது பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டு இதில் அடங்கும். ஸோ இந்த பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்லேயே இது எல்லாமே இருக்கும் அப்படின்றது எல்லாரோடைய எதிர்பார்க்கமாக இருக்குது. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியருடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நவம்பர் மாதத்தில் முதல் வாரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. நவம்பர் முதல் வாரத்திலேயே இந்த பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட்டை அனைத்துமே பப்ளிஷ் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாத்தையுமே நவம்பர் மாதத்துலேயே வெளியிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சுட்டு அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ரொஃபஷனான செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் எலிஜிபிலிட்டி 75 பிசி எம்பிசி இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் வரும். ஸோ எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே 68, எஸ்டி இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே 60 இந்த மதிப்பெண்கள் இருந்தால் வரும். அதே மாதிரி பிடபிள்யூடி டெஸ்டிடியூடோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 75லேருந்து 60லேருந்து 75க்குள்ளே இருந்தாலே இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா சிபி லிஸ்ட்டு ப்ரொஃபஷனலான செலெக்ஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கான்றது இன்னும் ஒரு சில தினங்களில் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ பிஜிடிஆர்பியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸும் நமக்கு அன்று தாங்க வெளியிட போகிறாங்க. முதுகலை பட்டதாரியோடைய ஃபைனலான ஆன்சர் கீஸு ப்ளஸ் சிவி லிஸ்ட்டு எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 5ஆம் தேதி முதல் நம்ம ஆன்லைனில் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃபில் நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் எல்லாமே நாளுக்கு நாள் நிகழ்ந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் 62 மார்க் எடுத்தவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு. தகுதி மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே உங்களுக்கு 100% பணி வாய்ப்பு கிடைக்கும் என்ற தகவலை ஆசிரியர் தேர்வு வாரியமே ஆல்ரெடி உறுதிப்படுத்தியிருக்காங்க. சென்ற ஆண்டுகளிலும் இது நடந்திருக்கு, எல்லோருக்குமே தெரிந்த உண்மைதான். ஸோ முதுகலை பட்டதாரியுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு 1:1.25 இந்த ரேஷியோவில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண தயாராகி கொள்ளுங்கள். ஸோ லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்ரேஷன்ஸோடு எடுத்துக்கோங்க, விரைவில் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட்டை நாம் இன்னும் ஒரு தினங்களில் பெற்றுக்கொள்ளலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.